ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ஸ்கேன் பண்ணும்போது எப்பவுமே வந்து பேஷண்ட்டோட பெயின் ப்ராப்ளம் அதை பற்றி தான் யோசிப்போம். ஆனால் என்னைக்காச்சும் வந்து இந்த ஸ்கேன் பண்ணுற டாக்டருக்கு இருக்க பெயின் ப்ராப்ளம் பற்றி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வாங்க சொல்கிறேன் நான் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இந்த ஸ்கேன் பண்ணுறதுனால வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து 20 இயர்ஸாக நான் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன். 2005லேருந்து நான் இந்த அல்ட்ராசவுண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ப்ரோபை வந்து நாங்கள் யூஸ்வலாக இந்த பேனா பிடிக்கிற மாதிரி பிடிப்போம். ஸோ நாங்கள் இந்த ப்ரோபை உங்கள் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது வந்து ஸோ இந்த ரெஸ்ட் ஜாயிண்ட், எல்போ, ஷோல்டர் இது மூணுமே வந்து வேலை செய்யும். ஸோ நார்மலாக நாங்கள் வந்து எங்கள் போஸ்டர் வந்து எப்படின்னா ஸ்டாட்டிக்காக இருக்கும். மூவ் பண்ணி அந்த மாதிரி இருக்காது. ஸோ நின்றுட்டு ஸ்கேன் பண்ணாலும் சரி, உட்காந்துட்டு ஸ்கேன் பண்ணாலும் சரி, உங்கள் மேலே சாஞ்சு இந்த ப்ரோபை இப்படி அழுத்தி பிடிப்போம். எப்படி அழுத்தி பிடிக்கும் போது என்ன ஆகும்னா, மசில் யூஸ்வலாக வந்து கான்ட்ராக்ட் ஆகணும், ரிலாக்ஸ் ஆகணும், கான்ட்ராக்ட் ஆகணும், ரிலாக்ஸ் ஆகணும். அப்பதான் வந்து மசிலுக்கு வந்து பிளட் சப்ளை போகும் அண்ட் அந்த மசில்ல இருக்கிற வந்து கெட்ட சத்துக்கள் எல்லாம் வந்து பிளட் வந்து ரிமூவ் பண்ணும். ஆனா நாங்க ஸ்கேன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மசில் வந்து வெறும் கான்ட்ராக்டட் ஸ்டேட்லயே இருக்கும். ஸோ அது வந்து எப்பவுமே வந்து சுருங்கி இருக்கும், விரிஞ்சு கொடுக்காது. அப்போ இப்படி பண்ணும்போது இங்க வந்து இந்த என்டையர் லோட், எங்க பாடியோட லோட் வந்து இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட்ல, இந்த எல்போ ஜாயிண்ட்ல, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல விழும். ஸோ அப்படி விழும்போது வந்து என்னன்னா, நாளாக வந்து முதல்ல தெரியாது, கொஞ்சம் வருஷங்கள் ஆக ஆக வந்து ரிஸ்ட் ஜாயிண்ட்ல இருக்கிற ஜாயிண்ட் ப்ராப்ளம், இங்க இருக்கிற மசில்ஸ், இந்த இடத்துக்கு போற நரம்பு வந்து அந்த மசில்ல, அந்த டனல்ல வந்து அடப்பட்டு அதனால பிரச்சனைகள். ஸோ அதே மாதிரி எல்போ ஜாயிண்ட், ஷோல்டர் ஜாயிண்ட்ல சில சமயம் வந்து ரொட்டேட்டர் கப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்கிற மசில், அதாவது நம்ம ஷோல்டரை இப்படி தூக்கி வேலை செய்யறதுக்கு உதவுற வந்து மசில். ஸோ இதுவுமே வந்து அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி என்டையர் ஷோல்டர் ஜாயிண்ட்டும் பெயின் வரும். ஸோ எனக்கு வந்து நான் ஒரு 8-10 இயர்ஸ் வந்து நான் ஸ்கேன் பண்ணும்போது வந்து எனக்கு ரிஸ்ட் ஜாயிண்ட் ப்ராப்ளம் வந்து இந்த இடத்துல வந்து நான் சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். புதுசா இருக்கிற ப்ராக்டிஸ் பண்ற டாக்டர்ஸ்க்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா நாளாக வந்து ரொம்ப வருஷங்கள் ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு இந்த எல்லா ப்ராப்ளமுமே இருக்கும். சிலர் வந்து உட்காந்துட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க, சிலர் நின்றுட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ நின்றுட்டு ஸ்கேன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ரொலாங்டா ரொம்ப நேரம் நிக்கிறதுனால வந்து ஹிப் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட், ஆங்கிள் அதெல்லாம் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சிலருக்கு வந்து இந்த நரம்பு சுற்று, நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வீடியோல, வேரிகோஸ் வெயின்ஸ் அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அல்ட்ராசவுண்ட் பண்றது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. இட் கம்ஸ் வித் லாட் ஆஃப் பெயின். தேங்க்யூ.